சிம்ம ராசிக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல் வந்து குரு ஜூன் மாதம் வந்து பயிற்சியாகி வராரு. ஓகே, ஏன்னா மே மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்துலேருந்து குரு மூவ் பண்ணுறாரு. அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். 7ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. அப்போ திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த 7ஆம் இடத்தை வந்து குரு மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிற குருவோட பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போயிடும். ஓகேங்களா, மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமேட்டு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்கிறனால ஓரளவுக்கு அது மட்டுப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ 12ஆம் இடத்துல குரு வரனால கொஞ்சம் சுப விரயங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. சிம்ம ராசி என்ன பண்ணணும், எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. சப்போஸ் இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை ஏற்படுது. ஏன்னா குரு வந்து இது நாள் வரைக்கும் உங்களோட 7ஆம் இடத்தை வந்து பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து ராசிக்கு 12ல் வந்து மறைகிறார் இல்லைங்களா. சிம்ம ராசிக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல் வந்து குரு ஜூன் மாதம் வந்து பயிற்சியாகி வராரு. ஓகே, ஏன்னா மே மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்துலேருந்து குரு மூவ் பண்ணுறாரு. அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். திருக்கல்யாணம் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க, ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி பள்ளியறை பூஜைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அந்த பள்ளியறை பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. அந்த பூஜைக்கான நிவேதிய பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இல்லையா, அதனால் குருவோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ராசியிலேயே கேது இருக்கார். பொதுவாக ராசியில் கேது இருக்கும்போது கொஞ்சம் விரக்தியான மனநிலை வந்து கொடுக்க தான் செய்யும். ஆனால் அதே வந்து நீங்கள் கொஞ்சம் ஆன்மீகத்திலையோ தியானம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இதுவே பயங்கர பவர்ஃபுல்லாக உங்களுக்கு மாறும். ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த கேது இருக்கிறனால இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து செஞ்சு நீங்கள் அதை வந்து வலுப்படுத்திக்கோங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணுங்கள். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. அப்போ திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த 7ஆம் இடத்தை வந்து குரு மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிற குருவோட பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போயிடும். ஓகேங்களா, அந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஜூனில் வந்துட்டு குரு கடகத்துக்கு வந்துடுவார். அந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் 2026 ஜூன்லேருந்து மட்டும் கொஞ்சம் அந்த 7ஆம் இடம் சார்ந்து, அதாவது கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப், இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமேட்டு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்கிறனால ஓரளவுக்கு அது மட்டுப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ 12ஆம் இடத்துல குரு வரனால கொஞ்சம் சுப விரயங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா, இதுக்காக வாலண்டரியாக போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம தெரியும் இல்லைங்களா, நம்ம வீட்டில் அம்மா மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதும்போது முதல்ல எடுக்கும்போதே மஞ்சள் தூள் எழுதுவாங்க, கல்லுப்பு எழுதுவாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு செயல் எடுக்கும்போதுமே ஒரு சுப விரயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களாக மாறிடும். ஓகேங்களா, மற்றபடி சிம்ம ராசி என்ன பண்ணணும், எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. சப்போஸ் இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை ஏற்படுது. ஏன்னா குரு வந்து இது நாள் வரைக்கும் உங்களோட 7ஆம் இடத்தை வந்து பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து ராசிக்கு 12ல் வந்து மறைகிறார் இல்லைங்களா. ஸோ அந்த காரணத்தினால இந்த திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க என்ன இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம். தெய்வங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க, ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி பள்ளியறை பூஜைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அந்த பள்ளியறை பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. அந்த பூஜைக்கான நிவேதிய பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இல்லையா, அதனால் குருவோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நவகிரகத்தில் இருக்கிற குருவை வந்து வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஸோ 2026 சிறப்பான வருடமாகவே சிம்மத்திற்கு அமையும். சிம்ம ராசிக்கான 2026ஆம் ஆண்டிற்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 12ல் வந்து குரு ஜூன் மாதம் வந்து பயிற்சியாகி வராரு. ஓகே,
ஏன்னா மே மாதம் வரைக்கும் 11ஆம் இடத்துலேருந்து குரு மூவ் பண்ணுறாரு. அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ராசியிலேயே கேது இருக்கார். பொதுவாக ராசியில் கேது இருக்கும்போது கொஞ்சம் விரக்தியான மனநிலை வந்து கொடுக்க தான் செய்யும். ஆனால் அதே வந்து நீங்கள் கொஞ்சம் ஆன்மீகத்திலையோ தியானம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது இதுவே பயங்கர பவர்ஃபுல்லாக உங்களுக்கு மாறும். ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கேது இருக்கிறனால இந்த மாதிரி பயிற்சிகளை வந்து செஞ்சு நீங்கள் அதை வந்து வலுப்படுத்திக்கோங்க. குலதெய்வ வழிபாடு கட்டாயமாக பண்ணுங்கள். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. ஸோ ராசியில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. அப்போ திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த 7ஆம் இடத்தை வந்து குரு மே மாதம் வரைக்கும் மிதுனத்தில் இருக்கிற குருவோட பார்வை இருக்கிறனால ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போயிடும். ஓகேங்களா? அந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஜூனில் வந்துட்டு குரு கடகத்துக்கு வந்துடுவார். அந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் 2026 ஜூன்லேருந்து மட்டும் கொஞ்சம் அந்த 7ஆம் இடம் சார்ந்து, அதாவது கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப், இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் மட்டும் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, அஷ்டம சனி. இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். மே மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுக்கப்புறமேட்டு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வந்து சனிக்கு கிடைக்கிறனால ஓரளவுக்கு அது மட்டுப்பட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ 12ஆம் இடத்துல குரு வரனால கொஞ்சம் சுப விரயங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதுக்காக வாலண்டரியாக போய் செய்யணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம தெரியும் இல்லைங்களா, நம்ம வீட்டில் அம்மா மளிகை ஜாமான் லிஸ்ட் எழுதும்போது முதல்ல எடுக்கும்போதே மஞ்சள் தூள் எழுதுவாங்க, கல்லுப்பு எழுதுவாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு செயல் எடுக்கும்போதுமே ஒரு சுப விரயத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களாக மாறிடும். ஓகேங்களா? மற்றபடி சிம்ம ராசி என்ன பண்ணணும், எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. சப்போஸ் இப்போ சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை ஏற்படுது. ஏன்னா குரு வந்து இது நாள் வரைக்கும் உங்களோட 7ஆம் இடத்தை வந்து பார்த்துட்டு இருந்தார். இப்போ வந்து ராசிக்கு 12ல் வந்து மறைகிறார் இல்லைங்களா? ஸோ அந்த காரணத்தினால இந்த திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க என்ன இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய திருமண நிகழ்ச்சிகளில் கலந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பரிகாரம். தெய்வங்களுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி பள்ளியறை பூஜைகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க. இல்லை எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ அந்த பள்ளியறை பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. அந்த பூஜைக்கான நிவேதிய பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி இல்லையா? அதனால் குருவோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நவகிரகத்தில் இருக்கிற குருவை வந்து வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஸோ 2026 சிறப்பான வருடமாகவே சிம்மத்திற்கு அமையும்.